എല്ലാവർക്കും വണക്കം. നീ ഇപ്പോഴും ഇവിടെ ഉണ്ടോ? முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். നീയോ എന്താ ചേട്ടനെ കാണാൻ എന്താ വിശേഷിച്ച്? എന്താ ചേട്ടൻ മറന്നോ? നമുക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ സംസാരിക്കാനുണ്ട്. കാഷിനെ പറ്റിയുള്ള ടോക്ക്, കാഷ്വൽ ടോക്ക്. சுதர்ஷன் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ரெஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ചരിത്രം പറഞ്ഞിരിക്കാൻ സമയമില്ല. കാര്യം പറ. யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன். நீ காரியம் പറയട ചക്ക. எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல. അന്ന് അടി വന്നപ്പോ ഓടി ഓട്ടത്തിന് നീ അതിർത്തി കടന്നു കാണുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചു. അതാ അവനൊരു അബദ്ധം പറ്റിയതാ. എനിക്കല്ലേ അബദ്ധം പറ്റിയത്? யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன். இந்த தடவை சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வச்சுன்னு நினைக்கிறேன். അതൊന്നും എന്നെ ഓർമ്മിപ്പിക്കണ്ട. എനിക്ക് ഭ്രാന്തായി പോവും. അവിടെ ഇരിക്കടാ. ഇരിക്കും മോനെ. പ്രകാശ ഞാനൊന്നും മിണ്ടുന്നില്ലേ. ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ள என் சைட்லேருந்து ஒரு 2-3 விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். അതാ അതിന്റെ ഒരു ഫോർമാലിറ്റി. എന്താന്ന് വെച്ചാൽ തുറന്നു പറ, അവരുടെ സസ്പെൻസ് ഇടാതെ. மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் போது നിക്ക് ഏത് റൂട്ടിലേക്കാ വണ്ടി തിരിക്കണേന്ന് എനിക്കിപ്പോ മനസ്സിലായി. எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்துல கொலாப் பண்ணலான்னு. അത് നല്ലതാ. പരിചയമുള്ളവരെ തന്നെ ഉഞ്ചിക്കുന്നത് നല്ലതാ ഇല്ലടാ. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலாம்னு யோசிச்சது தான். കേട്ടോ? ഓ, വല്ലതും പിടികിട്ടിയ ഇപ്പൊ അവരച്ഛനും മക്കളും നമ്മള് നായിന്റെ മക്കളും. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலாம்னு யோசிச்சது தான். എന്നിട്ടത് എന്നോട് മറച്ചു വെച്ച് ഇക്കാലം അത്രയും എന്നെ ചതിക്കുകയായിരുന്നു, വഞ്ചിക്കുകയായിരുന്നു അല്ലേ? ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഇവൻ കള്ള റാസ്കലാണ്. അമ്മാവാ അങ്ങനല്ല അത്. அதுவும் நிறைய சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. എന്നെ പോലെ പാവം തൊഴിലാളികളെയും കുറെ പ്രാന്തന്മാരെയും ഞെക്കിപ്പിഴിഞ്ഞ് താൻ സമ്പാദിച്ചോ? അനുഭവിക്കാൻ യോഗം ഉണ്ടാവില്ല. ഇങ്ങനെയൊക്കെ പറയുന്നത് ഇവിടെ എന്നെ ഉണ്ടായേ. சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா. நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். നിനക്കെല്ലാം ഉണ്ടാവും, ദൈവം തരും. വന്ന വഴി മറക്കരുത്. നമ്മളില്ലേ ഞാനൊന്നും പറയട്ടെ. എന്നാ സാർ പറയേ. லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். കാരണം നീ നാക്കെടുത്ത ഇതേ പറയൂ. ഇതും കൂടി കൂട്ടി 28,315 പ്രാവശ്യമാണ് ഞാൻ കേൾക്കണത്. ആര് പറഞ്ഞു? ഞാൻ പറഞ്ഞു. അതെ, താൻ തന്നെ. എനിക്ക് ഓർമ്മയില്ലാത്ത കാര്യം തനിക്ക് ഓർമ്മയുണ്ടതാ. എന്തേനു വിശ്വാസമില്ല അല്ലേ? കാണണം മധു. டெஃபினட்டாக அது பண்ணுங்க. அதனால தான் அது ரொம்ப நாளாக நிற்கிது. ஸோ அது பண்ணணும். நாள் போக பண்ணணும். எல்லார்ட்டையும் சொல்லி மட்டும் வச்சுருக்கோம். இதை முடிச்சுட்டு இந்த இப்போதைக்கு ஃபோக்கஸ் மாஸ்டர்லேருந்து இப்போ தான் வெளில வந்திருக்கோம். அது ஃபுல்லாக விக்ரமில் இருக்கணும். முடிச்சுட்டு அப்புறம் வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உடனே கைதி 2 தான். கைதி 2 வந்து எனக்கு அது சொல்லப்போனால் அதுதான் ஹோம் கிரவுண்டு. அங்கேருந்து ஆரம்பிச்சது. இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நீ அடுத்து நான் பண்ண போகிற யூனிவர்ஸ்குள்ளே பண்ண போகிற படங்களில் வரும். ஸோ அதில் இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து கைதி 2 தான். கைதி 2 இப்போ அந்த ப்ரெஷர்லாம் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் கைதி 2ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட ஃபிலிமோகிராஃபியில் அதுதான் ஒரு ப்ராடக்ட். நீங்களே அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். എന്റെ പൊന്നടി, എനിക്ക് അറിയാൻ പാടില്ലായിട്ട് ചോദിക്കുക. നീ ഒരു ഒറ്റ ഡയലോഗ് വെച്ച് എത്ര കാലം ഫീൽഡിൽ പിടിച്ചിരിക്കും? മാറ്റിപ്പിടി. அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ഇനി ഞാനൊരു സത്യം പറയാം. തന്നിട്ട് கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். തന്റെ ഇപ്പോഴത്തെ നിലപാടെന്താ? നിലപാടോ? അതെ, അതാണ് ഞങ്ങൾക്ക് അറിയേണ്ടത്. இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்சியூ சம்பந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். എന്താ വിശ്വാസാവണില്ലേ? വർഷം കുറെ ആയല്ലോ വേലപ്പാ. നിന്നെ എങ്ങനെ നമ്പും? ഇവൻ പഴയ നക്കി സ്വഭാവം കാണിക്കും. അയ്യേ, ഞാനതൊക്കെ എന്നേ നിർത്തി. ഉറപ്പാണല്ലോ? ഉറപ്പാണല്ലോ. ഫസ്റ്റിലൊരു കാര്യം പറഞ്ഞേക്കാം. അവസാനം ബോംബെയിലെ ജാഥയാണ് മറ്റോടത്തെ മറിച്ചവനാണെന്ന് പറഞ്ഞ് ജാഥ എടുക്കാൻ വന്നാലാണ് ഷാജിനെ തനി കുണം ഇറങ്ങാൻ പോണത്. ഇല്ലല്ലോ. பென்ஸ் இருக்கு, அதுவும் எல்சியூக்குள்ள தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்சியூ சம்பந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். പിന്നെയും സംശയം ബാക്കിയോ? ഞാനേ ഇത് ഇന്നും ഇന്നലെയും തുടങ്ങിയല്ല. നിങ്ങൾ ആദ്യം ചെയ്ത് കാണിക്കുക, എന്നിട്ട് നമ്മൾ വിശ്വസിക്കാം. അത് കഴിഞ്ഞിട്ട് നമ്മളൊന്ന് കാണുന്നുണ്ട്. അതിനുശേഷം ബാക്കി സംസാരിക്കാം. പ്രധാന പ്രശ്നം ഇതൊന്നുമല്ല. ഒന്നുമില്ലല്ലോ, നമ്മളെല്ലാം സോൾവ് ചെയ്തല്ലോ. കൊഞ്ചം അங்கே പാரு കണ്ണ.
இப்படி பார்த்தா யாருமே ரெகக்னைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை படத்தில் பார்த்ததுக்கும் இப்போ இப்படி பார்க்கறதுக்கும் நிறைய சேஞ்சஸ், நிறைய வளர்ந்துட்டீங்க. ஹாய், இது நம்ம ரஷ்மி இல்லையா? വലുതായി കുട്ടികളൊക്കെ. எவ்வளோ வருஷம் ஆச்சு கைதி பண்ணி? அப்போ உங்கள் ஏஜ் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? அப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ഞാൻ കാണുമ്പോ ഇവിടെ ഒരു തീപ്പെട്ടിക്കം പോലെ ഇരുന്നിരുന്ന ഒരു പാവടക്ക് ഇട്ടിട്ട് ഇത് ഷോ എന്തൊരു മാറ്റം. இப்போ 11th போறேன். ஒரு 6 years Six கிட்ட years, yeah. பெரிய கேப் ஆயிடுச்சு. ஸோ கைதி 2 எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஏதாவது சொன்னாங்களா? எனக்கும் தெரியும், நிஜமா தெரியாதா? எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் சாருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு. എന്റെ ജെയ്സാ ഹോ അതെ. Meanwhile, അല്ല, ഞാനീ പറഞ്ഞത് തെറ്റാണോ? ഒറ്റയ്ക്കിരിക്കുമ്പോൾ ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കിയാൽ മതി. ബൈ. ഔച്ച്.